எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் தமிழ் பாலு. ஸோ நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்மளாட்டி கடன்லேருந்து வெளில வர முடியல. அதுக்கு என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கடன் வாங்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்மள்ட்ட சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த சேமிப்பு நம்மள்ட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ குறுகிய காலமாக கூட ஒரு சில பேர்கிட்ட இருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து யார்ட்டுமே இல்லை. ஆனால் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு யார் யார் சேமிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சேமிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு நிறைய ஐடியா சொல்கிறேன். அது எப்படி சேமிக்கணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக சேமிங்க. யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. யார்கிட்டையும் கை கட்டி நிற்காதீங்க. ஸோ நான் சொல்கிறது சில பேர் பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்பிஎஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் வெறும் 250 ரூபாயிலேருந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 85 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் சிறிய அமௌண்ட்டு சேமிச்சிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு பின்னாடி பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கோ, உங்களுக்கு பொண்ணுக்கோ, பிள்ளைக்கோ, உங்கள் அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா யாருக்குனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அமௌண்ட்டை போடலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுறேங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை என்னோடய மெசேஞ்சர்லேயோ இல்லை என்னோடய டெலகிராம்லேயோ இல்லை என்னோடய வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்பிஎஸ் என்ன உங்களுக்கு டிமாண்டோ அந்த டிமாண்டை மட்டும் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இன்னொன்று திரும்பி சொல்லுவீங்க, நீ ஆரம்பத்துலேயே எதுக்கும் கால் எடுக்கல, எதுக்கு எடுக்க மாட்டேன்னு கேட்கலாம். ஸோ நான் எந்தெந்த கால் எடுக்கணும், எந்தெந்த கால் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு டிமாண்டை நான் உங்களுக்கு ஜாப் சம்மந்தமாக சொல்கிறேன் அப்படின்னா அது வேறு. இது வந்து சேமிக்கிறதுக்காக சொல்கிறது, இது வேறு. ஏன்னா உங்களுக்கு டிமாண்ட் சொல்கிறேன், ஜாப் சம்மந்தமாக சொல்கிறேன்னா அது நீங்கள் பணம் கட்டி வரீங்க. அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இல்லாமல் நான் உங்களை அழைச்சிட்டு போகணும். அப்படிங்கிறப்ப அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக தான் நடக்கும். நீங்கள் அவசரப்படுறதுனால நான் அவசரப்பட்டு என்னோடய தலையில் நான் மண்ணவாரி போட்டுக்க முடியாது, உங்கள் தலையிலையும் மண்ணவாரி போட வைக்க முடியாது. அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக தான் இருக்கும். ஸோ பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்டோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் நீங்கள் சேரணும், இந்த ஸ்கீமில் ஆட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம்னால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. குறிப்பாக இது சொல்லணுன்னா படித்தவங்க படிக்காதவங்க யாருக்குனாலும் சேர்ந்துக்கலாம். சேமிப்புங்கிறது வாழ்க்கையில் கட்டாயமான ஒன்று. இன்றைக்கி நீங்கள் சேமிக்கிற விஷயம் நாளைக்கு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ எனக்கு கொடுத்துருக்கு, என்னை சார்ந்தவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, நீ சேமிக்காத, இன்றைக்கி உள்ளதை நீ செலவு பண்ணு, சம்பாதிக்கிறது அன்றைக்கே பார்த்துக்கலான்னு. அப்படி சொல்கிறேன், எவனையும் நம்பாதீங்க. அப்படி சொல்கிறவன் தான் முதல்ல சேமிப்பான். அவன் சேமிக்கிறது எதையும் சொல்ல மாட்டான். பட் நம்ம லைஃபுக்கு நம்ம தான் கேரண்டி. நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு வலிச்சா நீங்கள் தான் அழுவீங்க. அதேமாதிரி உங்களோட தேவைகளை நீங்கள் மட்டும்தான் பூர்த்தி பண்ணணும். என்றைக்கும் எப்பொழுதும் எவனையும் நம்பி இருக்காதீங்க. இன்னொருத்தனை நம்பி இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை பயமாகவும் கஷ்டமாகவும் போகும். உங்களை மட்டும் நம்புங்க, உங்களை மட்டும் காதலிங்க, லைஃப் நல்லா போகும். ஸோ சேவிங்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். யாருக்காவது சேமிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்தியாவில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா ஸ்கீமும் நான் சொல்கிறேன். நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் கூட போகிறவங்களும் சேமிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்